ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணி 8 மணி ஆயிடுச்சுங்க. மறுநாள் காலையில் எப்படியுமே நமக்கு வந்துட்டு 1.5 நாள் ஆகும் நம்ம ட்ரெயினில் வரத்துக்கு. நான் வந்துட்டு நேற்று ஒரு ஈவினிங் டைம் அளவுக்கு நான் வீடியோ கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் ஈவினிங்லேருந்து நைட்டெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. எனக்கு ரொம்ப முடியலைங்க, ரொம்ப தலைவலி வந்துருச்சு. எனக்கு டேப்லெட் போட்டு படுத்ததுன்னா பூவாமே வந்து சுயம் தான் பார்த்துக்கிட்டாங்க. மறுநாள் காலையில் 8 மணிக்கு அப்போவுமே எனக்கு சரியாகலை. இருந்தாலுமே நான் வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். இது எந்த ஊருனா, நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு சென்னை வரப்போகிறோம். சென்னை 8 மணி ஆயிடுச்சுல, சென்னை பக்கமாக வந்துட்டுருக்குது. பூவாமே எந்திரிச்சிட்டான், ஸ்வைன்மே எந்திரிச்சிட்டாங்க. பூவாவுக்கு வந்துட்டு பிஸ்கட்டு தான் கொடுத்துருக்கேன். நான் காலையில் அது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். மதியத்துக்கு மேலே என்ன கொடுக்கலான்னு தெரியல. இங்கே சாப்பாடு வந்து ரொம்ப அரிசாக இருக்குது. பூவாவுக்கு நான் கொடுக்கவே இல்லை சாப்பாடு. இட்லி மட்டும் ஊட்டி விட்டேன் நேற்று. இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உண்மையில் குழந்தைங்களெல்லாம் ட்ரெயினில் வச்சு கொண்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பூவாமே வந்துட்டு பரவாயில்ல, ஆனால் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தான். சேட்டை பண்ணலை. நான் வர பயந்துகிட்டே இருந்தேன், சேட்டை பண்ணுவானா என்னமோன்ட்டு. பரவாயில்ல, ரொம்ப அமைதியாகவே வந்துட்டு இருந்தான். செம்ம குளிராக வேற இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் அமைதியாகிட்டான்னு நான் நினைக்கிறேன். இதே வந்துட்டு நல்லா ஹீட்டாக இருந்துருந்துச்சுன்னா விளையாட ஆரம்பிச்சிருப்பான். அவனுக்கு குளிர்னால எங்கே நடந்து போக முடியலை அவனால். சென்னை எக்மோர் வந்துருச்சுங்க. இங்கே எப்படியுமே ஒரு 10 நிமிஷம் நிற்கும். சென்னையில் மட்டும்தான் கொஞ்சம் 10 நிமிஷம் நிற்கும். மற்ற இதுலலாம் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் இந்த மாதிரி தான். இதில் வந்துட்டு அவங்க சாப்பாடு இல்லைன்னா ஏதாவது இட்லி இந்த மாதிரி பூரி பூவா கொடுக்குற மாதிரி இருந்தால் இறங்கி வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. கேண்டீன்லேயுமே இருக்குது, ஆனால் வந்துட்டு சாப்பாடு ரொம்ப அரிசாக இருக்குது. நல்லா இருக்க மாட்டேங்குது எந்த சாப்பாடுமே. அதனால் வந்துட்டு இறங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் இறங்கி வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இருக்கு பாருங்கள், எக்மோர்னு எழுதியிருக்கா, சென்னை எக்மோர். உண்மையில் சென்னை வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஊருங்கிறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி ஒரு மனசில் ஒரு சந்தோஷம். அப்புறம் வந்துட்டு எல்லாருமே இறங்கி கொஞ்சம் அங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளுமே இறங்கி நிற்கலாம் அப்படின்ட்டு போனேன். நான் இறங்கலை, கொஞ்சம் ஹீட்டாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு வந்து வாசலில் நின்றுட்டு இருந்தேன். ரொம்ப குளிராக இருந்துச்சு. அப்போ டோரை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. மற்ற டைம்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பூவா பாருங்கள், இட்லி வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு இட்லி ஊட்டி விட்டேன். பூவா சாப்பிட்டுட்டு திரும்ப படுத்துட்டான். ரொம்ப குளிர்னால பூவால் ஒன்றும் பண்ண முடியலை. அவங்க அப்பா கூட தூங்கிட்டுருக்குறான். பாருங்கள், நான் விளாண்டுட்டு தான் இருந்தேன். அவங்க கூட ஒளிஞ்சு விளாண்டுக்கிட்டு தான் இருந்தேன். நாங்கள் என்ன சாப்பிட்டோம்னா, கேண்டீனில் வந்துட்டு உப்புமா கொண்டு வந்தாங்க. உப்புமா சாப்பிட்டோம். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய். எங்களுக்கு வந்துட்டு மதிய சாப்பாடு வந்து கேண்டீனில் ஆர்டர் பண்ணியாச்சு. ஒரு சாப்பாடு ஒன்று, ஒரு பிரியாணி ஒன்று, அப்புறம் 2ல் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சாப்பாடு. பூவா பாருங்கள், இட்லி மட்டும் தான் சாப்பிட்டான். சாப்பாடு ரொம்ப அரிசாக இருக்கிறதுனால நான் கொடுக்கல. பூவாமே நான் தூங்க வச்சுட்டேன். நாங்கள் வந்துட்டு வேறு ஒரு சீட்டில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஏன்னா அந்த சீட்டில் பூவா தூங்கிட்டு இருக்கிறதுனால சாப்பிட முடியலை. இந்த சீட்டில் வந்துட்டு காலி ஆயிடுச்சு. சென்னையில் இறங்கிட்டாங்க, சீட்டு ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. நம்ம அதனால் எப்போ எங்கேனாலும் போய் உட்காந்துக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு மயிலாடுதுறை வந்துருச்சு. இவங்க இறங்க போகிறாங்க. இந்த சீட்டுமே காலியாகிடுச்சு. மயிலாடுதுறைக்கு அடுத்து கும்பகோணம். நாங்கள் வந்துட்டு அங்கே தான் இறங்கலான்னு பிளான் பண்ணோம். நம்ம அம்மா வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு முடிவு பண்ணிவிட்டு ஈரோடு நாங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக திருச்சி போய்க்கலாம் அப்படின்ட்டாங்க. இந்த ஊர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கும்பகோணம் சைடு பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். நல்லா வந்துட்டு விவசாயம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்து பார்க்குறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரிலாம் இயற்கையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், நாங்கள் வந்து திருச்சி நெருங்க போகுது. அதனால் இங்கே பாருங்கள், இங்கே உள்ள சீட்டில் உள்ள பெட்ஷீட்டு கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் இவங்க எடுத்து திரும்ப இது வந்துட்டு வாஷ் பண்ணி திரும்ப கொடுப்பாங்க.
அதனால தான் நம்ம போட்டிருந்த பெட்ஷீட்டெல்லாம் போய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே ஓரளவுக்கு இறங்கிட்டாங்க. எல்லாருமே திருச்சியில் தான் இறங்குற மாதிரி வருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் யாருமே ஏற மாட்டாங்க. எல்லாருமே அப்படி ஏறினா வந்துட்டு ஸ்லிப்பரில் அப்படி லோக்கலில் தான் ஏறுவாங்க. இந்த மாதிரி ஏசியில் ஏற மாட்டாங்க. ஏன்னா திருச்சிக்கு ராமேஸ்வரம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தான். அதனால் யாருமே ஏசி வந்துட்டு புக் பண்ண மாட்டாங்க. நானும் ரெடியாக இறங்குறதுக்கு ரெடியாக உட்காந்துட்ருக்குறோம். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம ஊருக்கு போகிறத நினச்சிட்டு. இருந்தாலும் நம்ம அம்மா வீட்டுக்கு போயிருந்தா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நான் இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலை. ஆனால் ஸ்வைன் கூட ஈரோடு தான் போகிறேன். அவ்வளோதான், திருச்சி வந்துருச்சு. நாங்கள் இறங்க போகிறோம். ஸ்வைன் வந்துட்டு எல்லா பேக்கையும் எடுத்து வச்சுட்டு முன்னாடி வாசல்கிட்ட நின்றுட்டுருக்காங்க. நாங்கள் இப்போ உட்காந்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் இறங்கினதுக்கு அப்புறம் ஈரோடு போகணும். ஈரோடு வந்துட்டு திருச்சி விட்டு ஈரோடு அதுவுமே ட்ரெயினில் தான் போகணும். நமக்கு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம். நாங்கள் இறங்கிட்டோம் பாருங்கள். இந்த வெயிலை பார்த்து ரொம்ப நாளாக ஆகுதுங்க உண்மையில். அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. செம்ம குளிர். ஒடிசாவில் இந்த மாதிரி நான் குளிர் நான் அனுபவித்ததே கிடையாது. நான் போவுக்குமே சரி இன்னுமே சளி பிடிச்சது நிற்கவே இல்லை. அங்கே சளி பிடிச்சிட்டே தான் இருக்குது போவுக்கு, ஆனால் நிற்காது. ஏன்னா கூலிங்காகவே இருக்குதுங்க எப்போவுமே. பகல்லையுமே சரி நைட்டுமே சரி கூலிங்காகவே இருந்தால் எப்படி நிற்கும் பாருங்கள். பாருங்கள் நடக்க ஆசைப்பட்டோம். நாங்கள் வந்து இப்போ வந்துட்டு எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்னா, நாங்கள் வந்துட்டு ஈரோடு ட்ரெயின், அதுவுமே ட்ரெயின் தான். அதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஈரோடு ட்ரெயின் வந்துடுச்சு. நாங்கள் ட்ரெயினில் தான் உட்காந்துருக்கோம். இந்த ட்ரெயின் வந்துட்டு லோக்கல் ட்ரெயின் தான். நாங்கள் உட்காந்துருக்கோம். ஸ்லிப்பர்லாம் கிடையாது. பாருங்கள் உண்மையில் நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் வந்து வெயில் காலத்துல எல்லாம் இங்கே வர முடியாது. செம்ம ஹீட்டாக இருக்கும். ஃபேன் பாருங்கள் எத்தனை ஓடுதுன்னு. ஃபேன் ஓடுனாலே ஹீட்டு தான். ஆனால் இங்கே வந்துட்டு குளிரலை, வேர்க்கலை. குளிர் டைமாக இருக்கும் போல் தமிழ்நாட்டிலுமே. பனி பெஞ்சிட்ருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு திருச்சி விட்டு ஈரோடு 2 மணி நேரம் தான். இதுவே பஸ்ஸாக இருந்தால் 4 மணி நேரம். ட்ரெயினனால 2 மணி நேரம். ஈரோடு வந்துருச்சு. ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையிலே. நாங்கள் இறங்க போகிறோம். இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 7:30 மணி ஆயிடுச்சுங்க. ஏன்னா 5:30 மணிக்கு தான் ட்ரெயின் அங்கே வந்து ஸ்டார்ட் ஆணுச்சு. இங்கே 7:30 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக 2 மணி நேரம் கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஈரோட்டில் வந்துட்டு ட்ரெயின் வந்து 2 நிமிஷம் தாங்க நிற்கும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இறங்கிடணும். நாங்கள் வாசல்கிட்ட வந்து நின்றுட்டோம். பேகெல்லாம் எடுத்து வச்சுட்டு டக்குன்னு இறங்கி ஓடிடணும். காருக்காக தான் இப்போ நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்துட்டு வெளியில் வந்துட்டோம் பாருங்கள். இது வந்துட்டு உள்ள நம்ம வந்துட்டு ரோடு சைடில் நின்றுட்டுருக்குறோம். இது வந்து உள்ள பாருங்கள் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. காருக்கு தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா நைட் டைமாக இருக்குது. நாங்கள் பேகெல்லாம் தூக்கிட்டு பஸ்ஸில் போக முடியாது. பஸ்ஸில் வேணால் போகலாம். பஸ்ஸில் நம்ம போகணுன்னா எப்படியுமே 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுங்க. அதனால் பூவெல்லாம் வச்சுட்டு போக முடியாது. நாங்கள் வந்துட்டு இங்கே காருக்கு புக் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நானுமே வந்துட்டு கார் நம்பர் பார்க்கலான்ட்டு பார்த்துட்ருக்குறேன். எந்த கார் வரப்போகுது அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு வந்துட்டு நம்ம ஏஜெண்ட் மூலமாக தான் காரை புக் பண்ணியிருந்தோம். நமக்கு தெரிஞ்ச காரு கிடையாது. அதனால தான் காரோட நம்பர் சொல்லியிருந்தாங்க. அதான் பார்த்துட்ருக்குறேன். இங்கே நிறைய கார் வருது போகுது. எந்த காருன்னு தெரியணும்ல. அதுக்காக தான் நம்பர் நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். காரு வந்துருச்சு. இந்த கார் தான் எனக்கு மெயினாக வேணும். அதுக்காக தான் நாங்கள் போய்கிட்ருக்கோம். இப்போ வந்துட்டு ஈரோடு டு நாங்கள் போகிற ஊர் வந்துட்டு ஈங்கூர்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நாங்கள் இப்போ போய்கிட்ருக்கோம். ஈரோட்டுக்குமே ஈங்கூருக்குமே போகிற தூரம் வந்துட்டு 1.5 மணி நேரம்னு சொல்லியிருப்பேன். காரில் எப்படியுமே ஒரு 3/4 மணி நேரத்தில் கொண்டு போயிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம் எத்தனை மணி நேரத்தில் போகுதுன்னு தெரியல. நாங்கள் போய் தான் சமைச்சு சாப்பிடணும். லேட்டாகிட போகுது. பூவாவுக்குமே 8 மணிக்கெலாம் தூங்கிடுவான். பூவா டைம் ஆயிடுச்சு. பூவாவுக்குமே தூக்கம் வந்துடும். பூவாவுக்கு சாப்பாடு செஞ்சு ஊட்டணும். அதுக்கப்புறம் நாங்கள் போய் சமைக்கணும்.
வீடு எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு தெரியலை. போய் பார்த்தா தான் தெரிய போகுது எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப டயர்டாகுது. உண்மையிலே ட்ரெயினில் தூங்கினேன் தான். குளிராக இருந்ததுனால தலைவலி. தூங்கியிருந்தேன், இருந்தாலும் தலைவலினால ஃபஸ்ட் நாள் தூங்கலை, 2வது நாள் தூங்கினேன். இருந்தாலுமே அந்தளவுக்கு டயர்டாக இருக்குது. பாருங்கள், நம்ம ஊர் பஸ்ஸு, நம்ம ஊரை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. எப்படி தான் இருந்தாலும் தமிழ்நாடு தமிழ்நாடு தான். நான் கூட ஸ்வாமிகிட்ட சொல்லியிருந்தேன், கடையில் வாங்கிட்டு போனால் சாப்பாடு அப்படின்னேன். அவங்களுக்கு கடையில் சாப்பிட்றது பிடிக்காது, சமைச்சு சாப்பிட்றது தான் பிடிக்கும். அதனால தான் நான் தான் சமைக்க போகிறேன் அப்படின்ட்டாங்க. அவங்க தான் சமைப்பாங்க. பூவாமே தூங்கிட்டான் பாருங்கள். பூவா வந்துட்டு என்கிட்ட இருக்கிற நேரத்தை விட ஸ்வயன்கிட்ட தான் அதிக நேரம் இருக்கிறான். என் கூட இருக்க மாட்டேங்கிறான். ஸ்வயன் தான் அவனுக்கு பிடிச்சிருக்குது. நாங்கள் வீட்டு பக்கமாக வந்துட்டோம், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு கரெக்டாக 9 மணி ஆயிடுச்சு. நாங்களுமே இறங்கிட்டோம். பாருங்கள், பேகெல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு ஸ்வைன் தான் தூக்கிட்டு போக போகிறாங்க. இந்த பில்டிங்கில் தான் நம்ம இருக்க போகிறோம். நான் வந்துட்டு வீட்டுக்கு வெளியில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். சாவி இல்லை. ஸ்வைன் வந்துட்டு அவங்க சித்தப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்துருக்காங்க போல். லைட்டை போட்டு பார்த்தேன், இருட்டாக இருந்துச்சு. எந்த லைட்டுமே எரியலை. பார்த்தாங்க பல்பு இல்லை. பல்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஏன்னா பல்பெல்லாம் வெளியில் இருந்தால் கழட்டிட்டு போயிடுவாங்க. மணி பாருங்கள், கரெக்டாக மணி 10:30 மணி ஆயிடுச்சு. பூவாக்குமே அவள் ரெடி பண்ணி ஊட்டி விட்டுட்டேன். ஸ்வைன் வந்து அதுக்குள்ளே சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். பூவாவுக்குமே ஊட்டி விட்றாங்க சாப்பாடு. எப்பவும் போல் பருப்பு குழம்பு தாங்க. என்ன பண்ணுறது, ஒடிசாவிலையும் இதே நிலமை, இங்கேயும் எனக்கு இதே நிலமை தான். இவங்க இருக்கிற இடத்துல நான் இந்த குழம்பு தான் தின்னாகணும். சரி, ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். வேலை செம்மையாக இருக்க போகுது. நாளைக்கு சுத்தம் பண்ணணும் வீடெல்லாம். அதனால் கொஞ்சம் வேலை இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் துவைக்கணும். சரி, ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.